வணக்கம் நேயர்களே. தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன். உலகின் ஒட்டுமொத்த பார்வையும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் மீது இருக்க, அங்கிருப்பவர்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இந்தியாவின் வீரமங்கையான வினேஷ் போகட்டின் மீது இருக்கிறது. வெறும் 100 கிராம் எடை வித்தியாசத்தினால இன்னைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டு ஒலிம்பிக் கனவை இழந்து நிற்கிறார் வினேஷ் போகட். இங்க வேதனையோடு இருப்பது வினேஷ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தேசமும் தான். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ESPNக்கு பேட்டி கொடுத்திருந்த வினேஷ் போகட் இப்படி சொல்லியிருந்தாங்க. பஜ்ரங் புனியா கிட்டேயும் சாக்ஷி மாலிக் கிட்டேயும் ஒலிம்பிக் மெடல்கள் இருக்கு, ஆனால் என்கிட்ட இல்லை. ஆனால் நான் முறையாக பயிற்சி பண்ணேன்னா கண்டிப்பாக மெடலை அடிப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு போராடுறதுக்கு எனக்கான காரணமும் இருக்கு. அந்த ஒலிம்பிக் மெடலோட திரும்ப வந்து பிரிஜ்பூஷனோட கண்ணை பார்த்து இதை பாரு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்று மிக ஆவேசமாக ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். இப்போ அவர் இன்னொரு பதிவை போட்டிருக்கார். அம்மா, மல்யுத்தம் என்னை வென்றுவிட்டது, நான் தோற்றுவிட்டேன், இதுக்கு மேலேயும் போராட எனக்கு தெம்பு கிடையாது, அதனால நான் விலகிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுன்னு தன்னுடைய ஒலிம்பிக் கனவு தகர்க்கப்பட்டதோடு தன்னுடைய ஓய்வையும் அறிவித்து விட்டார் வினேஷ் போகட். வினேஷ் போகட்டுக்கு எதிராக இந்த 100 கிராம் எடை மட்டும்தான் இருந்ததான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆன்லைன் வசவு சொற்கள், ட்ரோல்களுடைய தொல்லை அனுதினமும் சந்தித்து கொண்டு பிரிஜ்பூஷன் மாதிரியான வலிமையான அரசியல் தலைவருக்கு எதிராக போராட்டம், அறவழியிலான போராட்டமும் சரி, சட்ட போராட்டமும் சரி, இத்தனை இடையூறுகளையும் தாண்டிதான் ஒலிம்பிக் மேடையில் அந்த உச்சத்தில் போய் நின்னார் வினேஷ் போகட். இந்த சட்ட போராட்டம், அறப்போராட்டம், அதில் அவர் சந்தித்த இன்னல்கள் அது என்னென்ன அப்படின்றத நாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ அதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணி பார்த்துடலாம். இந்த தொகுப்பில் கடந்த 1.5 ஆண்டுகளில் வினேஷ் போகட் சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அந்த போராட்டங்கள் என்னென்ன, அதை பற்றியெல்லாம் பார்த்துடலாம். கடந்த ஜனவரி 2023 வினேஷ் போகட், சாக்ஷி மாலிக், பஜ்ரங் புனியா உள்ளிட்ட பல்வேறு மல்யுத்த வீரர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் இறங்குறாங்க. யாருக்கு எதிராக? இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பாஜக எம்பியான பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிரான போராட்டம் தான் அது. இந்த மல்யுத்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பயிற்சியாளர்கள் தரப்பிலிருந்து பாலியல் ரீதியிலான சீண்டல்கள் தொடர்ந்து வீராங்கனைகளுக்கு நடந்து வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு எழத் தொடங்கியது. இதை தலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பேச்சு தொடங்கின போதுதான் தலைமையில் இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சிங் மீதே இந்த மாதிரியான பாலியல் சீண்டல் புகார்கள் எழ ஆரம்பித்தன. இதற்கு வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் போராட்டத்தில் இறங்கினாங்க மல்யுத்த வீரர்கள். தொடர்ந்து இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவராக இருந்த PT உஷாக்கு ஒரு கடிதமும் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு விசாரணை குழு அமைக்க வேண்டும், இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவுகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட லெட்டரோ எழுதியிருந்தாங்க. அதோடு நிறுத்திக்காம அப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூரையும் சந்தித்து இது சம்பந்தமா பேசினாங்க. அவரும் அவங்களுக்கு உறுதி கொடுத்தார், பிரிஜ்பூஷன் சிங்கை வந்து இதுல இருந்து விலகிக்க சொல்றோம், நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்படும், இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து என்ன பண்ணாங்க? போராட்டத்தை கைவிட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தது நடந்ததா? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபுறம் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட தலைவராக இருந்த பாஜக MP பிரிஜ்பூஷன் சிங் மற்றும் சம்பந்தப்பட்ட பயிற்சியாளர்கள் மல்யுத்த வீராங்கனைகளுடைய இந்த பாலியல் சீண்டல் புகார்களுக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தாங்க. இப்படி எந்த சம்பவம் நடைபெறவில்லை, இது இட்டுக்கட்டப்பட்ட புகார் என்றே அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனா விளையாட்டுத்துறையிலிருந்து முதற்கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணாங்க? இந்த கூட்டமைப்புடைய துணை செயலாளராக இருந்த தோமர் என்பவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்கள். ஆனா நடவடிக்கை அதோடு நின்று விட்டதுதான் இங்க வீரர்களுடைய கோபத்தை மேலும் அதிகரிக்க காரணமாக இருந்தது. இன்னொரு பக்கம் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி அமைத்த அந்த விசாரணை குழு, மேரிகோம் தலைமையிலான அந்த விசாரணை குழு இந்த பாலியல் சீண்டல் புகார்கள் தொடர்பான விசாரணையை முடித்து தங்களுடைய அறிக்கையை விளையாட்டுத்துறையிடம் சமர்ப்பித்து விட்டது. ஆனால் அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு தகவல் எதுவுமே வெளியிடப்படவில்லை. இதை மீண்டும் விளையாட்டு வீரர்கள், இந்த மல்யுத்த வீராங்கனைகள் தரப்பில் இருந்து கோபத்தை இன்னும் எகரச் செய்து மீண்டும் அவர்கள் போராட்ட களத்தில் இறங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டனர். போராட்ட களத்தில் பிரிஜ்பூஷன் சிங் MPக்கு எதிராகவும் அவரை ஆதரிக்கக்கூடிய பாஜக அரசுக்கு எதிராகவுமே பலமான முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மல்யுத்த வீராங்கனைகள். வினேஷ் போகட், பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் மாதிரியான பிரபல முகங்கள் இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்தியதால ஒரு கூடுதல் வெளிச்சம் இந்த போராட்டங்களின் மீது பாய்ந்தது. அதே வேளையில் தங்களுடைய புகார்களை ரொம்ப ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 7 வீராங்கனைகள், அதுல ஒரு சிறுமியும் அடக்கம், இவங்க எல்லாம் பிரிஜ்பூஷன் சிங் MPயால பாதிப்பிற்குள்ளானவர்கள், பாலியல் சீண்டலுக்கு உள்ளானவர்கள் என்ற ஒரு புகாரை ரொம்ப ஓப்பனாகவே தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புகார்
புகாரை பதிவு செய்வதற்காக காவல் நிலையத்துக்கு போன போது காவல் நிலையத்தில் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ண மறுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு கோபமும் இந்த வீரர்களை இன்னுமே தீவிரமாக இந்த போராட்டத்தில் இறங்க செய்தது. இதனால ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கதவை, விளையாட்டுத்துறை கதவை மீண்டும் தட்டினார்கள். ஆனா இந்த முறை அவங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்காத ஒரு நிலையை உணர்ந்துதான் இறுதியாக உச்சநீதிமன்றத்தின் வாசலை நாடினார்கள் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள். ஒரு பக்கம் சட்ட போராட்டம் தொடங்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அறவழியிலே இங்கே ஜந்தர் மந்தரில் அவங்க தொடங்கி இருந்த போராட்டத்திற்கு மிக கடும் இன்னல்களை அவங்க சந்திக்க நேரிட்டாங்க. கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் சிலர் தங்களிடம் வரம்பு மீறி அந்த போராட்ட களத்தில் நடந்து கொண்டதாகவும் புகார் தெரிவித்தனர் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள். குறிப்பாக வினேஷ் போகட் இந்த போராட்டத்தில் ஒரு ஸ்டாராகவே இருந்தார் அப்படின்ட்டு சொல்லலாம். அது சம்பந்தமான புகைப்படங்களும் அந்த காட்சிகளும் நம்மால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது என்ன? போலீஸ் லத்தி சார்ஜும், இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களில் மக்களோட வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு எப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்ற வசவு சொற்களும் தான். இந்த போராட்டம் தீவிரமாக செய்தியாளர்கள் பிரிஜ்பூஷன் சிங் கிட்ட இதற்கான விளக்கம் கேட்கும்போது இது திட்டமிடப்பட்ட சதி, இந்த புகாருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திரும்ப கிளிப்புள்ள மாதிரி அவர் தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் என்ன சொல்றாங்க? பிரிஜ்பூஷனுக்கு தைரியம் இருந்தா நார்கோ டெஸ்ட்டுக்கு எடுத்துப்பாரா? அவர் உண்மையதான் சொல்றாரு அப்படின்றத அவரால் நிரூபிக்க முடியுமா? அவர் பொய் சொல்றாருன்னு எங்களால் நிரூபிக்க முடியும் அப்படின்ட்டு ஓப்பனாவே சவால் விட்டாங்க. ஆனா அந்த சவாலுக்கான பதில் எதுவும் அந்த தரப்புல இருந்து வரவில்லை. ஆனா அதே பதவியில பிரிஜ்பூஷன் நீடிக்க இந்த பக்கம் வினேஷ் போகட், பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் மீது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி சென்றது மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதுன்னு பல்வேறு புகார்களின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டன. இந்த இன்னல்கள், வழக்குகள், வசவு சொற்களை எல்லாம் தாண்டிதான் ஒலிம்பிக் மேடையில் போய் நின்னார் வினேஷ் போகட். எப்படியாச்சும் தன்னை பற்றி அவதூறா பேசின வாய்களை இந்த மெடலால் அடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த குறிக்கோள் தகர்க்கப்பட்டது தான் இந்த நிலைமையோட உச்சக்கட்ட சோகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, வினேஷ் போகட்டுக்கு இப்போ ஒலிம்பிக் மெடல் கிடைக்கலனாலுமே பிரிஜ்பூஷனுக்கு எதிரான அவருடைய போராட்டம் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் உச்சநீதிமன்றத்துடைய விசாரணையில் நிலுவையில் தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் நுழைஞ்ச பிறகுதான் பிரிஜ்பூஷனுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடங்கவே ஆரம்பிச்சது. இந்த வழக்கில் இந்த புகார்கள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் தொந்தரவுகள் தொடர்பான புகாரில் பிரிஜ்பூஷனுக்கு எதிராக முகாந்திரங்கள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் காரணமாய் அமைந்தது உச்சநீதிமன்றம். அதனால் தான் அவருக்கு எம்பி சீட் கிடைக்காம போனது. இருந்தாலுமே அவரை ஆறுதல் படுத்தும் விதமாக பாஜக அவருடைய மகனுக்கு இந்த எம்பி சீட்டை வழங்கி அவர் தேர்தலை இப்போ ஜெயிச்சு எம்பியாவும் மாறிட்டார். அவர்கிட்டையும் இப்போ செய்தியாளர்கள் கருத்து கேட்டாங்க. வினேஷ் போகட் இந்த மாதிரி மெடல் கிடைக்காம போயிடுச்சுன்னும் போது கேட்கவே கஷ்டமாக தாங்க இருக்கு, அவருக்கு கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம், இப்போ கிடைக்காம போனது வருத்தமாக தான் இருக்கு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டார். ஆனால் அட் த சேம் டைம் இந்த பக்கம் சமூக ஊடகங்களில் வினேஷ் போகட்டுடைய இந்த தோல்வி என்பதை கொண்டாடி வரும் ஒரு சிலரையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அது அந்த ட்வீட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் தேடி பார்த்து படிங்க, உங்களுக்கே புரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சமூக ஊடகங்களில் தினம் தினம் எந்தெந்த மாதிரியான கருத்துக்களை அவர் பறித்து கொண்டு வந்திருக்கிறார், எதையெல்லாம் தாண்டி அவர் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கே புரிய வரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வினேஷ் போகட் தன்னுடைய ஒலிம்பிக் கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை, பதக்கம் பறிப்போய்விட்டதே என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு தொடர்ந்து இருக்க போகிறது. என்றாலுமே கூட இந்தியாவின் விளையாட்டுத் துறையில் நம்முடைய வரலாற்றில் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெயராக மாறியிருக்கிறார் வீரமங்கை வினேஷ் போகட். பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட வீரர்களோடு இணைந்து இவர் நடத்திய போராட்டமும் செய்த தியாகங்களும் வருங்கால வீரர் வீராங்கனைகளுக்கு ஒரு அரணாக அமையப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பரவாயில்லை வினேஷ் போகட், இந்த நாடும் நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உங்களை தங்க மங்கையாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.